கல்லீரல் புற்றுநோய் நோயை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், இல்லை அதை பற்றியான விழிப்புணர்வை ஏன் வந்து WHO இல்லை விஎஸ் மாதிரியான ஹாஸ்பிட்டலோ இல்லை வந்து எங்களை மாதிரி வந்து கல்லீரல் மருத்துவர்களோ ஏன் வந்து இதை பற்றி நாங்கள் டிவியில் இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லணும்? இதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. நம்ம ஏன் வந்து லிவர் கேன்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று வந்து முதல்ல ஒன்று பார்த்திங்கன்னா, கல்லீரல் கட்டி வந்து எங்கள் கையில் வர சொல்லும்போது, டாக்டர்களை வர சொல்லும்போது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வராங்க. ஏன்னா இதை பற்றியான புரிதல் இல்லை. இது எப்படி வருது, எதனால் வருதுன்றது தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது வந்து மற்ற கட்டிகள் மாதிரி ஒரு ஸ்டமக் கேன்சர், என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஸ்டமக் கேன்சர் இல்லை கொலானிக் கேன்சர், இதெல்லாம் வந்து ஆரம்ப அறிகுறிகள்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். பட் அந்த மாதிரி ஆரம்ப அறிகுறிகள் வந்து கல்லீரல் கட்டியில் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம், மலைக்குடலில் இல்லாட்டின்னா வந்து பெருங்குடலில் வர கட்டி. இந்த கட்டி ஏற்பட்டுச்சுன்னா ஒன்று அந்த கட்டி வந்து ஏற்பட்டு அடைப்பு ஏற்பட்டு வயிறு உப்பசல் ஆகி நம்ம எல்லாம் ஒரு எமர்ஜென்சியாக கூட வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் மலத்தில் வந்து ரத்தம் போகும், இல்லை வந்து மலம் கலந்த ரத்தம் போகும். இதுவே வந்து ஒரு இண்டிகேஷன் இருக்கும், வந்து அவங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும், நம்ம இதில் வராங்க. பட் இந்த மாதிரி வந்து கல்லீரல் கட்டி வந்து ஆரம்ப அறிகுறிகளை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குதுங்க. அதனால தான் பேஷண்ட்ஸு எங்கள் கீழே வரத்தும் லேட்டாக வராங்க. இது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து கல்லீரல் புற்றுநோய் வந்து ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சின்ற வைரஸ்னால் அதிகமாக வரும். பட் அதை பற்றியான விழிப்புணர்வுலாம் இப்போ நிறையா டிவியில் ரேடியோலாம் சொல்கிறோம். அதனால் வேக்சினேட் பண்ணிக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இதனால் வரக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சினால் வரக்கூடிய லிவர் கட்டிகள் வந்து கம்மியாகிட்டே வருது. ஆனால் லிவர் கேன்சர் மட்டும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 காரணம். அதில் வந்து 2 என்னென்னு பார்த்தா, ஒன்று வந்து ஃபேட்டி லிவர், இன்னொன்று வந்து அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. ஃபேட்டி லிவரும் இப்போ வந்து அதிகமாக வந்து லிவர் கேன்சரை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் வந்து ஒரு கணையை அழைச்சி ஏற்படுத்துது, கல்லீரல் வீக்கத்தை கொடுக்குது, டேமேஜ் பண்ணுது. இதனால் வந்து லிவர் சிரோசிஸ், அதாவது கல்லீரல் சுருக்கத்தை ஏற்படுத்துது. இது இந்த ஃபேட்டி லிவர் எதனால் வருதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாவே அதிகமாக இதை பற்றி என்ன புரிதல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதிகமாக சாப்பிட்றோம், அதிகமான கலோரிஸ் ஃபுட்டு சாப்பிட்றோம், எப்போ வேணாலும் எதை வேணாலும் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து வேலை செய்யுதல் இல்லை வந்து ஒரு எக்ஸசைஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ இதனாலையும் நம்மளுக்கு ஃபேட்டி லிவர் அதிகமாகுது, லிவர் கேன்சர் அதிகமாகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து ஆல்கஹால், மது பழக்கம் வந்து அதிகமாக எடுக்கிறது, நாள்பட்ட கணக்கில் எடுக்கிறது, இதனாலையும் கல்லீரல் கேன்சர் ஏற்படுது. ஸோ இதை ரெண்டுத்தையுமே பார்த்திங்கனாவே ஒரு 70% வந்து காரணமாக அமைது, ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3/4 வந்து நம்ம கையில் இருக்குது லிவர் கேன்சரை பற்றி கம்மி பண்ணுறது. இதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாவே போதும், நம்ம 70% ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணணும். அதனால தாங்க நம்ம சொல்கிறது, லிவர் கேன்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எதனால் வருது, எப்படி வருதுன்றதை தெரிஞ்சாவே நம்ம லிவர் கேன்சர்லேருந்து தப்பிக்கலாம், பாதுகாத்துக்கொள்ளலாம். Presented in public interest by VS Hospitals, Chetpet and Kilpak. Call 9962242000.